வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு திருவாரூர் திரு அபி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் சில நேரம் பெரிய பெரிய விஷயங்கள் எதுவுமே நடக்காது. காலையில் எழுந்ததும் வீட்டை சுத்தம் பண்ணுறது, அப்புறம் நிலைவாசல் பூஜை பண்ணுறது, குழந்தைங்களுக்காக சமைக்கிறது, இப்படி சின்ன சின்ன வேலைகள் தான் நம்மளோட அந்த நாளையே ரொம்பவே அழகாக மாற்றுது. குடும்பத்துக்காக நம்ம செய்கிற ஒவ்வொரு வேலையுமே ஒரு அன்பு இருக்கு இல்லைங்களா? அந்த அன்பை யாருமே கவனிக்காமல் போனாலும் நம்ம மனசுக்கு மட்டும் அது தெரியும். நம்ம கையால் செய்கிற சின்ன சின்ன உதவி தான் நம்ம குடும்பத்துக்கு பெரிய சந்தோஷமாக மாறுது. அதனால் வாழ்க்கையில் பெரிய சந்தோஷங்களை மட்டுமே தேடாமல் நம்ம தினசரி வாழ்க்கையில் கிடைக்கிற இந்த சின்ன சின்ன சந்தோஷமான தருணங்களையும் நம்ம ரசிக்க கற்றுக்கணும். ஒரு அமைதியான காலை, ஒரு சின்ன பூஜை, குடும்பத்துக்காக தயார் பண்ணி வைக்கிற சின்ன சின்ன சமையல், இதெல்லாம் சேர்த்து தானே நம்ம குடும்பத்தையே ரொம்ப அழகாக மாற்றுது. நான் அப்படிதாங்க. எப்பவுமே எந்த வேலை செஞ்சாலுமே ரொம்பவே ரசிச்சு தான் பண்ணுவேன். சின்னதா ஒரு சமையல் பண்ணாலுமே, பூஜை பண்ணாலும், வீட்ல எந்த வேலை பார்த்தாலுமே, அது ஒரு பெரிய கஷ்டமாவே நான் நெனச்சுக்க மாட்டேன். எந்த வேலை செஞ்சாலுமே அத ரொம்பவே ரசிச்சு, அழகா பண்ணும்போது, அந்த வேலையும் நமக்கு ரொம்பவே அழகா இருக்கும். நம்ம மனசுக்கும் ரொம்பவே ஒரு நிறைவா இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அன்றைய நாள் எல்லாமே நமக்கு ரொம்பவே சிறப்பா தாங்க இருக்கும். நான் எப்பவுமே எந்த வேலை பண்ணுறதுக்கு முன்னாடியுமே சின்னதா ஒரு குட்டியா ஒரு பூஜை பண்ணிட்டு தான் அடுத்தது வேலையே துவங்குறது. அது சமைக்கிறதா இருந்தாலும் சரி, வேறு எந்த வேலையா இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு பூஜை பண்ணிறது. எப்போவுமே நான் காலையிலேயே பிரம்ம முகூர்த்தத்திலேயே 4 மணிக்கெல்லாமே எழுந்துருவேன். எழுந்து அந்த நேரத்திலேயே குளிச்சுட்டு, அழகா வாசல்ல கோலம் போட்டு, மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு, தீபம் ஏத்தி, அந்த தீப ஒளியில நம்ம வீட்ட பார்க்கும்போது, அவ்வளோ ஒரு அழகா, அவ்வளோ ஒரு மனசுக்கு அவ்வளோ ஒரு நிறைவா இருக்கும். எதுக்காக நம்ம அந்த 4 மணிக்கு அந்த பிரம்ம முகூர்த்தத்த நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா, நம்மனால எதையுமே சாதிக்க முடியல அப்படின்னு நம்ம நினைக்கிற ஒரு விஷயம், ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் இல்லைங்களா? நம்மளால இந்த விஷயத்த நம்மளால பண்ண முடியலையே, சாதிக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு தயக்கம் எல்லாருக்கும் இருந்துட்டே இருக்கும் இல்லைங்களா? அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்த தேர்ந்தெடுத்து நம்மளோட கவலைகள், கஷ்டங்கள், நம்மளோட வேண்டுதல் எல்லாத்தையுமே அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம ஒப்படைக்கும்போது, நமக்கு எல்லாமே நல்லதாவே தாங்க நடக்கும். நம்ம அந்த நேரத்துல எழுந்து நம்ம பூஜைலாம் பண்ணிட்டு, அழகா குளிச்சுட்டு, அந்த நேரத்துல நம்ம இறைவன நம்மளோட வேண்டுதல் அந்த இறைவன் சாரி நம்மளோட வேண்டுதல் அந்த இறைவன் கிட்ட வைக்கும்போது, நமக்கு அவ்வளோ ஒரு சிறப்பா அந்த நாளே அவ்வளோ ஒரு சந்தோஷமா தான் இருக்கும். அந்த காலையில எழுந்து நம்ம வந்து குளிச்சுட்டு வாசல் தெளிச்சு கோலம்லாம் போடும்போது, சுத்தி அந்த பறவைகள் கத்துறது, அப்புறம் இன்னும் மயில் கத்துறது, இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும். ஒரு பாசிட்டிவ் வைப்போட அன்னைக்கு நாளே நமக்கு ஒரு டென்ஷன் இல்லாம ஃப்ரீயா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். நம்மளும் நல்லாவே கொஞ்சம் ஆக்டிவா இருப்போம். அந்த நேரத்தில எழுந்து அந்த இயற்கை காற்ற நம்ம சுவாசிக்கும்போது, ஓசோன்லேருந்து ஆக்ஸிஜன் வந்து டைரக்ட்டா நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில. அதனாலவே நம்ம அந்த நேரத்த நம்ம செலக்ட் பண்ணலாம். அந்த நேரத்தில அந்த இயற்கை காற்ற நம்ம சுவாசிக்கும்போது, நம்ம உடல்கள்ல எந்த ஒரு நோய், எந்த ஒரு பிரச்சனை எதுவுமே இல்லாம, அப்படி நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலுமே, அதையுமே சரி பண்ணி குடுக்குறது தாங்க அந்த பிரபஞ்சம். அதுக்காகவே சயின்ஸ் ரீதியா பார்த்தா நம்ம உடல் அளவுல நமக்கு உடல்லயும் எந்த பிரச்சனையும் இல்லாம, நம்மளையும் சேஃபா வச்சுக்கும் அந்த இயற்கை. இன்னொன்னு அந்த பிரபஞ்சம் வந்து நம்மளோட வேண்டுதலையும் நிறைவேத்தி குடுக்கும். அந்த நேரத்தில நம்ம பூஜை பண்றது, இதெல்லாமே ரொம்பவே சிறப்பு தான். அப்போ வந்து இறைவன் வந்து எல்லார் வீட்லயுமே வந்து வரும்போது வாசல்ல மஞ்சள் தெளிச்சு, கோலம்லாம் போட்டு 4 மணிக்கு தீபம் ஏத்தி, எந்த வீட்ல தீப ஒளி இருக்கோ, அந்த வீட்டுக்கு இறைவன் கண்டிப்பா வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் அந்த நேரத்த நம்ம தேர்ந்தெடுக்கிறது. அந்த நேரத்தில எழுந்திரிக்கிறதுங்கிறது வழக்கமா அவ்வளோ சீக்கிரம் கன்டினியூவா அது பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வந்துடும். திடீர்னு நம்ம பண்ணணும் அப்படின்னு நெனச்சா கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். நான்லாமே 5 வருஷமா அந்த மாரி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸ்டார்ட்டிங்கில அலாரம் வச்சுட்டு தூங்குறது. அலாரம் அடிச்சுட்டே இருக்கும். எழுந்து அலாரத்த ஆஃப் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் தூங்குவேன். இந்த மாதிரி தான் பண்ணிட்டுருப்பேன். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பழகிடுச்சு. இப்பல்லாம் 4 மணிக்கு அப்புறம் தூங்கணும்னு நெனச்சால் கூட என்னால தூங்க முடியாது. டக்குனு எழுந்திரிச்சு அடுத்த வேலை என்னவோ அத பார்க்க ஆரம்பிச்சுடுவேன். அப்படியே அழகா குட்டியா பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு, குழந்தைங்களுக்கு லஞ்ச் ரெடி பண்ணணும் இல்லைங்களா? ஸ்கூலுக்கு. சரின்னா அந்த வேலைய பார்க்கலான்னு வந்தாச்சு. எப்பவுமே கீரைலாம் வாங்கிட்டு வரது பெரிய விஷயம் இல்ல. அத கிளீன் பண்ணி எடுத்து நம்ம அத சமைக்கிறதுக்கு கொண்டு போறதுக்குள்ள ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அந்த வேலை தான் ரெடி பண்ணிட்டுருந்தேன். இந்த கீரைலாம் கட் பண்ணிவிட்டு அதோட வேர் இந்த இதெல்லாம் இருக்கும்ல, அந்த வேஸ்ட்டு இதெல்லாம் வந்து நான் தூக்கி போட மாட்டேன். எதுவுமே தூர போட மாட்டேன். எல்லாத்தையும் அப்படியே கொண்டு போய் நம்ம கார்டன்ல குட்டி குட்டி செடிங்கள்லாம் வச்சுருக்கோம் இல்லைங்களா? அவங்களுக்கு கொண்டு போய் உரமா குடுத்துர்றது. எப்பவுமே வெங்காயத்தோல் இந்த மாரி எது கட் பண்ணாலும் வெஜிடபிள்ஸ்லேருந்து எந்த ஒரு அந்த ஸ்கின் லேயர் எதுவா இருந்தாலும் கொண்டு போய் அப்படி அப்படியே போட்டுர்றது. அந்த செடிங்களுக்கு அப்படியே அத உரமா குடுத்துர்றது. அத குடுத்துட்டு மேல லைட்டா தண்ணி தெளிச்சுட்டு, மேல மண் ஏதாவது இருந்தாலும் லைட்டா அப்படியே தூவி விட்டோம்னா, அது அப்படியே அப்படியே மண்ணிலேயே மக்கிடும். மக்கிட்டு அது நல்லாவே செடிக்கு ரொம்பவே உரமா இருக்கும். அந்த மாரி தான் பயன்படுத்திட்டுருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க. வீடியோ பிடிச்சிருக்கா, எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏதாவது நீங்களும் கமெண்ட்ஸில் சொன்னால் தானே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் கொஞ்சம் அது ஒரு ஆறுதலாவது இருக்கும். யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேறீங்க. அதுதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. தயவு செஞ்சு வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் ரொம்பவே பொறுமையாக என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.